ஆண்டவன் பெருமையே அங்கு இல்லை, அடியவருடைய பெருமை. ஆசிரியருடைய சிறப்பு சொல்வதற்கு 1000 நூல். தன்னிடத்தில் படித்த மாணவனுடைய பெருமையை சொல்கின்ற போது ஆசிரியர் பெருமையும் அதற்குள் இருக்கிறது. பெரிய புராணம் என்பது சமய நூல் அல்ல. ஆகமத்தை விட வேதத்தை விட அன்புதான் முக்கியங்கிறதுக்காக வேட்டுவன் கண்ணை கொடுத்தான் தானே நம்ம சொல்கிறோம், அது இல்லையா? ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நித்தம் நித்தம் நல்ல நல்ல கருத்துக்களால் நாள்தோறும் உங்கள் இதயங்களை நல்ல செய்திகளால் வருடி ஆன்மீகத்தில் உங்களை நனையச் செய்து அடுத்த தலைமுறைக்கும் ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு புதிய முயற்சியாக இந்த அருள் நேரம் அமைந்து வருகின்றது. அதில் ஆனந்த ஆரம்பத்தில் நாம் பல்வேறு செய்திகளை சிந்திக்கின்றோம். அவற்றில் இன்று 12ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய தெய்வ சேக்கிடாரால் இயற்றப்பட்ட நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பெரிய புராணத்து நாயன்மார்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். நாம் பூசலார் கதை பார்த்துருக்கோம். கண்ணப்பரை, சிறு தொண்டரை, மூர்த்தியாரை, மெய்ப்பொருள் நாயனாரை, இளையான்குடி மாறநாயனாரை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை, படிக்காசு கொடுத்த அப்பர் சுவாமிகள்னு பல விஷயங்கள், ஞானசம்பந்தர் வரலாறுன்னு படித்து கேட்டு கதையாக ரசித்து நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் நான் ஆசாங்யா அவர்கள் எழுதிய உரை, கீவாஜா சொன்ன கதை, புலவர் கீரன், திருச்சி ராதாகிருஷ்ணன் இவங்களோடதெல்லாம் எடுத்து பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனால் அண்மையில் ஒரு அற்புதமாக சமுதாய நோக்கில் பெரிய புராணம்னு ஒரு புத்தகம், சமுதாய நோக்கில் பெரிய புராணம் ஒரு சமய நூல், சைவ பெருங்களஞ்சியம், ஒரு சைவத்தினுடைய அமிர்த சுரபிய அட்சய பாத்திரம். அதனால தான் அதுக்கு 12ஆம் திருமுறைன்னே பேர். ஆனால் அந்த சமுதாய பார்வையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சமய நூலுக்காக அது எழுதப்படலை. ஏன்னா உலகலாமுணந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணிகன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்து வணங்குங்கிற வாழ்த்து பாடலில் சொல்லி எம்பெருமானே அடியெடுத்து கொடுத்தார் தோடுடைய செவையன்னு ஞானசம்பந்த பெருமானுக்குன்னா, ஆண்டவன் பெருமையே அங்கு இல்லை, அடியவருடைய பெருமை. ஆசிரியருடைய சிறப்பு சொல்வதற்கு 1000 நூல். தன்னிடத்தில் படித்த மாணவனுடைய பெருமையை சொல்கின்ற போது ஆசிரியர் பெருமையும் அதற்குள் இருக்கிறது. அதுபோல இந்த அடியவருடைய பெருமைகளை சொல்ல சொல்ல ஆண்டவன் பெருமையும் உள்ளே மறைந்திருக்கிறது. சில மாணவர்கள் ப்ராக்டிக்கலாக படிப்பாங்க, சில பேர் தியரிட்டிக்கலாக படிப்பாங்க. அது மாதிரி இப்போ கண்ணப்பர், சிறு தொண்டர்லாம் ப்ராக்டிக்கலாக சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி எக்ஸாம் வச்சு பண்ணாங்களாம். கமலவதி, பூசலார் இவங்கெல்லாம் தியரிட்டிக்கலாக படித்தவங்க. அப்படியெல்லாம் அந்த புஸ்தகம் ரொம்ப படிக்க 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 வித்தியாசமாக இருந்தது. அதே கதை தான். இப்போ கமலவதி ஒரு நாளையே கழித்து குழந்தை பிறந்தது. எதுக்கு? நம்ம என்ன நினச்சோம், தான் குழந்தை மன்னனா பிறப்பா அப்படிங்கிற மகிழ்ச்சி. அப்படி இல்லையா, பல கோயில்களை சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாவான்னு ஒன்று சைவம் தலைக்க, சிவந்த கண்களோடு பிறந்த அவன் கோச்சங்கனோன்னு சொல்லியிருக்கேன்னு, சைவம் தலைப்பதற்கு தன்னை கரைத்தவள் கமலவதின்னு எழுதுகிறார். என்ன அற்புதமான இந்த எம்மை பேணும் அம்மைகான்னு காரைக்கால் அம்மையார் பேய் உருவம் துகண்டு போனால அதுக்கு காரணம் அவன் மாங்கனியோடைய சங்கடத்திற்காக கணவன் இப்படி சொல்லிட்டானே, மீண்டும் மீண்டும் சோதனை வச்சானே, அதுக்காக இல்லறப்பற்ற திறந்து அவள் போனான்னு நம்ம இல்லையா. பெண்கள் அழகுபடுத்துவதுங்கிறது இயல்பு. அந்த அழகையே ஆண்டவனுக்காக துறக்கிறா. அதனால்தான் எம்மை பேணும் அம்மைக்கான், அம்மையே அப்பான்னு சொல்கிற ஆண்டவனே அம்மான்னு சொன்னது தான் காரைக்கால் அம்மையார். கண்ணப்பர் சரித்திரம், ஆகமத்தை விட வேதத்தை விட அன்பு தான் முக்கியங்கிறதுக்காக வேட்டுவன் கண்ணை கொடுத்தான் தானே நம்ம சொல்கிறோம், அது இல்லையா. கடவுளே இருந்தாலும் உதவின்னா நம்ம கண்ணை கொடுத்தாது காப்பாற்றணுங்கிறது தான் கண்ணப்பர். அதனால்தான் முதல் கண்தானம் செய்தவர்னு இன்றைக்கும் பெரிய பெரிய கண் அரசு மருத்துவமனைகள் எல்லாம் போட்டிருக்கு. அப்போ கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை படிக்கும்போது கண்தானத்தினுடைய மேன்மை தரணும். இப்போ இளையான்குடி மாறநாயனாருடைய கருத்தை பதியும்போது என்ன, அவருடைய இலக்கு சாப்பாடு போடுறது, வறுமையிலையும் சாப்பாடு போட்டார் சிவனடியாருக்குன்னு நினைக்கிறோம். இல்லை, அவருடைய நோக்கம் இல்லாதவருக்கு ஈந்து கொடுத்து மகிழ்வது. நம்ம சும்மா நெற்றி நிறைய சிவ சின்னத்தை பூசி உத்திராட்சத்தை போட்டு பஞ்சாட்சரம் சொல்லி நமச்சிவாய வாழ்க, நாதன் வாழ்க, இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குறுமனிதன் தாழ் வாழ்க. பிரயோஜனம். பசின்னு வந்தவனுக்கு ஒரு தேநீராது வாங்கி கொடுக்கணும். இருக்கும்போது நீ கடன்பட்டு செய்யாத, இருக்கிறத வச்சு கொடுங்குறான். ஒரு பிஸ்கட் இருக்கா, உடச்சி 2ஆ கொடு. பகுத்துண்டு பள்ளியில் நோம்புதல் நம்ம படித்தோம்ல, அதைத்தான் இந்த
இளையான்குடி மாரநாயனார் கருத்து சொல்லுது. சிறு தொண்டர் கடவுளுக்கே பிள்ளைக்கறி கொடுத்தான் தானே நம்ம நினைச்சோம். அப்படி இல்லையா? அவன் வாதாபியில் அரசனாக இருக்கும்போது படை தளபதியாக இருந்தான். பிறரை வீழ்த்தும் போது குஷியாக இருந்தவன் தான் பிள்ளைய கறி கேட்டால் கொடுக்குறான்னா புத்தரப்பற்றை துறந்தான்கிறான். அப்போ பெரிய புராணம் என்பது சமய நூல் அல்ல, ஒரு சமுதாயத்திற்கு, ஒரு இல்லறத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு வாழ்வியலுக்கு, ஒரு தேசத்திற்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாயன்மார்களுடைய வரலாறு. சார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் திறமையில தான் நெல் மழையாக இருந்தது. ஆனால் ஆண்டவன்கிட்ட என்ன சொல்கிறார்? யார் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ நெல் குமிஞ்சிருக்கோ அதை அவங்கவுங்க எடுத்துக்கலாம். அப்போ எம்பெருமானுடைய சிறப்பு என்னன்னா, ஆண்டவருக்கு பெருமையை விட அடியார் பெருமை, சமூக தொண்டுதான் மக்கள் பணி, மகேசன் பணி என்பதை உணர்த்திய பெரும் காப்பியம் 12ஆம் திருமுறை தெய்வ சேக்கிழாரின் பெரிய புராணம். மீண்டும் நாளை சந்திப்போம்.